கொஞ்சமாக தாமதமாக இருந்துச்சேன், அதுக்கு இவ்வளோ பெரிய சிக்கலா? மக்களே வணக்கம். என்னோட வாழ்க்கையோட பகுதி 39. இன்னைக்கு வீட்டிலேருந்து வண்டி எடுத்த கொஞ்ச நேரத்திலே வண்டியில் ஒரு சவுண்டு, என்னன்னு தெரியல. சரி, இப்போ அதை பார்க்க நேரம் இல்லாதால சரி எனக்கு ஃபேஸ் வாஷ் வாங்கணும், அதை வாங்கலான்னு வந்தேன். அதை வாங்கின கையோட எனக்கு காலை உணவுக்காக இங்கேயே அப்படியே இன்ஸ்டன்ட் பிரிஞ்சு வாங்கிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிட்டேன். வந்து லாகின் பண்ணிட்டு கொஞ்சம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மேட்ச் பார்த்துட்டே இருந்தேன். நம்ம ஆஃபீஸில் கிரிக்கெட் பார்க்காதவங்க கூட கிரிக்கெட் தான் பார்ப்பாங்க, ஏன்னா கிரிக்கெட் மட்டும் தான் ஆஃபீஸில் ஓடும். அப்புறம் ஒன்று சொல்லணும்னா, அந்த விளாகை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே உறுதியாக ஒன்று நினச்சேன், அந்த நாளில் என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் போடணும், எந்த ஒரு ஃபேக்கான விஷயத்தையும் போடக்கூடாது மட்டும் நினைச்சேன். எப்பவும் போல ரோலர் கோஸ்டர் மாதிரி ஃபாஸ்டா டே போனதால ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துட்டேன். டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு வரதுக்காட்டியும் பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுது. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நைட் டின்னருக்கு கொஞ்சம் தோசை மாவு வாங்கணும், அது வாங்கலாம்னு சொல்லி கிளம்புனேன். இந்த மாவு வாங்கும்போது மட்டும் என்ன பிரச்சனைனா, இந்த மாவு எடுத்துட்டு போறதுக்கு கவர் தர மாட்டானுங்க, நானும் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துடுறேன். வீட்டுக்கு வந்தோன்னு இந்த காம்பினேஷன்ல டீயை குடிச்சிட்டு சரி அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ரிங் அடிச்சிச்சு. அக்கா பசங்களை டியூஷன் விட்டாங்க, போய் கூட்டிட்டு வரணும். சரி அவனுங்களை போய் கூப்பிட போன்னு சொல்லி போனா, என்ன பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆமா வந்துட்டான்டா, இங்க இருந்து நம்ம தப்பிச்சேன்டாங்கிற மாதிரி. அவனுங்க கிட்டேயும் டியூஷன்லாம் எப்படா போச்சுன்னு அப்படியே பேச்சை போட்டு அப்படியே வீட்டில் வந்து இறக்கி விட்ட கையோட சமத்தா வீட்டுக்கு போயிட்டானுங்க. அதே சமத்தோட நம்ம செல்லத்தையும் கொஞ்சம் கொஞ்சிட்டு வீட்டில் சாப்பாடு ரெடி ஆனதால சாப்பிடே கொஞ்சம் உட்காந்துட்டேன். அப்புறம் இந்த நாளை இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் முயற்சிப்போன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.